இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 19/2/2026 வியாழக்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய நட்சத்திரத்தின் பேர் பூரட்டாதி நட்சத்திரம். திதி துதியை திதி. துதியை திதி மாலை 5:12 வரைக்கும் இருக்கும். திருதியை திதி பின்பு வந்துவிடும். பூரட்டாதி நட்சத்திரம் சாயங்காலம் 10:03 வரைக்கும் இருக்கும். பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளிலே நாம் பல விதத்திலும் குரு வழிபாடு செய்வது நல்லது. இந்த குருவின் சித்தர் பீடங்களுக்கு சென்று வழிபடுவதும், முக்கியமாக இன்றைக்கு குரு ராகவேந்திரரை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். காலையில் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள் உண்டு. ராகு காலம் 1:30 மணி 3 மணி, யமகண்டம் 6லேருந்து 7:30, குளிகை நேரம் 9லேருந்து 10:30. வார சூலமாக தெற்கு, தைலம் பரிகாரம். கும்ப லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3:48 வினாடிகள். 6:33 சூரியனின் உதயம். பூரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களும், விவாகம் செய்வதற்கான காரியங்களும், புதுசா யாருன்னா பார்க்கறதான செய்ய காரியங்களும் இன்னைக்கு நல்லா செய்யலாம். நல்ல பலன்கள் உண்டாகும். துத்தியை அப்படிங்கிற இந்த நாளிலே விவாகம் செய்வது நல்லது. வியாழக்கிழமையே குருவாரம் சக்சஸை கொடுக்கும். அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுக்கானதே. அதனால இன்னைக்கு சாந்தி ஹோமங்கள் செய்தால் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். 19ஆம் தேதியான இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி சூரியன், புதன், சந்திரன், சுக்கிரன், ராகு என்கிற ஐவரும் சேர்ந்து கும்ப ராசியிலே, சனி பகவான் மீன ராசியிலே, குரு பகவான் வக்கரகதியிலே மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, செவ்வாய் தனித்து உச்சத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு மகர ராசி என்று இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கும்ப ராசி நண்பர்களே, நிறைய இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆபீஸ்லயும் அடுத்தவன் லோடெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும். நிறைய ஆப்சண்டிஸ், அவங்களுடைய வேலை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். உழைக்கணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். இந்த உழைப்பினால வரக்கூடிய சோர்வுகளும் உண்டாகும். அதனால கொஞ்சம், ஏன்னா 5 கிரகங்கள் உங்க ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்குதுங்களே, எப்படி இருக்கும் மனசுக்குள்ளார ஏகப்பட்ட குழப்பம், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் எல்லாம் இருக்கும் இல்லையா. அதுவும் கேது பார்க்கிறாரு, இரியா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன்னா எல்லாத்தையும் செய்யலாயான்னு சொல்லுவார். ஆனாலும் நம்ம கேட்க மாட்டோமே, அதான பிரச்சனை. அப்படி நீங்களை போட்டு குழப்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உழைப்பு தான் இன்னும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் அப்படின்னு மனசுல கொண்டு வாங்க. தேவையான வேலை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு விஷயம். குருவை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாக அமையும். வாழ்க வளத்துடன்.